அண்மை செய்தி. அமைச்சர் பொன்முடியின் ரூபாய் 14.21 கோடி மதிப்புடைய சொத்துக்களை முடக்கியது தொடர்பாக அமலாக்கத்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளிய வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். அமலாக்கத்துறை ஏற்கனவே அதாவது தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணிக்கு தொடர்புடைய இடங்களில் ஏற்கனவே அமலாக்கத்துறை சார்பில் பல்வேறு கட்டங்களாக சோதனையானது நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் தற்போது தமிழ்நாடு குவாரி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராகவேந்தர்.